நண்பர்களே, இப்போ நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்த ஒரு நொடியில கண்ணிமைக்கிற நேரத்துல நீங்க பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால இருக்கிற அமெரிக்காவிலோ இல்ல இமயமலையிலோ நிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அறிவியல் இதை டெலிபோர்டேஷன் என்கிறது. அதாவது ஒரு பொருளை அணுவாக பிரித்து வேறு ஒரு இடத்தில் நொடியில் ஒன்று சேர்ப்பது. இதை இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் இப்பதான் சின்ன துகள்களை வச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தன் உடம்பையே ஒளியின் வேகத்துல கடத்திட்டு போன ஒரு தமிழர் இருந்தாரு. அவர்தான் சித்தர்களின் சக்கரவர்த்தி போகர். போகர் 7000 மறைந்துள்ள அந்த அமானுஷ்யமான மனோவேக ரகசியத்தை தான் இன்று நாம் டீகோட் செய்ய போகிறோம். இது வெறும் ஆன்மீகம் இல்ல, இது குவாண்டம் பிசிக்ஸ். நண்பர்களே, யூடியூப்ல பெருசா வருமானம் வராது. ஆனா இதை நான் புடிச்சு பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மோட்டிவ் மைண்ட் தமிழ் சேனல மெம்பர்ஸ் ஜாயின் பட்டன் இருக்கும். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அதுல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவையும் முழுமையா பாருங்க. மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்மளி போல நண்பர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹை பாயிண்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1. மனோவேகம், எண்ணத்தின் வேகத்தில் பயணம். ஸ்பீட் ஆஃப் தாட். போகர் தனது பாடல்களில் வாயு வேகம் மற்றும் மனோவேகம் என்ற 2 நிலைகளை பற்றி பேசுகிறார். வாயு வேகம் என்பது காற்றின் வேகம், ஆனால் மனோவேகம் என்பது ஒளியை விட வேகமானது. அதாவது உங்கள் எண்ணம் எவ்வளவு வேகத்தில் பாயுமோ அந்த வேகத்தில் பயணம் செய்வது. போகர் பாடல்: மனமது ஒருமித்து மாறுதம் ஒடுங்கில், கனமது குறைந்து காற்றாய் மாறுமே, நினைத்த இடத்தே நிமிடம் தன்னில், உனைத்தான் காணலாம் உண்மை இதுவே. ஆழமான விளக்கம். போகர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி வாசியோகம் மூலம் காற்றை உடலுக்குள் ஒடுக்கினால் உங்கள் உடலின் கனம் குறைந்து காற்றைப் போல லேசாகிவிடும். அப்படி உடல் லேசான பிறகு நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே நிமிடத்தில் அங்கே உங்கள் உடல் தோன்றும். இதுதான் மனோவேக பயணம். பகுதி 1. அணுக்களின் அதிர்வு. வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். நவீன அறிவியல் சொல்லும் குவாண்டம் டெலிபோர்டேஷன் நுட்பத்தின்படி ஒரு பொருளை ஓரிடத்தில் இருந்து இன்னோரிடத்திற்கு அனுப்ப அதன் அணுக்களை அதிவேகமாக அதிரச் செய்ய வேண்டும். போகர் இதையேதான் தன் பாடலில் சொல்கிறார். தியானத்தின் மூலம் உடலின் அணுக்களை மிக உயர்ந்த அதிர்வெண்ணுக்கு மாற்றும்போது திடநிலையில் இருக்கும் உடல் ஆற்றலாக மாறுகிறது. ஆற்றலாக மாறிய உடல் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்து தான் நினைத்த இடத்தில் மீண்டும் திடமான உடலாக மாறுகிறது. இதைத்தான் போகர் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைக்கும் அடிப்படையாக கொண்டார். பகுதி 2. நவீன குவாண்டம் இயற்பியலும் போகரின் அறிவியலும். இன்று குவாண்டம் என்டாங்கில்மெண்ட் மூலம் தகவல்களை நொடியில் கடத்த முடியும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் போகர் மனித உடலையே ஒரு குவாண்டம் துகளாக மாற்றி பயணித்தார். அவர் சீனாவிற்கும் பழனிக்கும் இடையே எப்படி இவ்வளவு வேகமாக பயணம் செய்தார் என்பதற்கு இந்த மனோவேக பாடல்களே சாட்சி. இது கற்பனை அல்ல, இது ஐன்ஸ்டீனின் தியரியையும் தாண்டிய ஒரு மகா அறிவியல். நண்பர்களே, இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. போகர் சீனாவிற்கு சென்று அங்கிருந்த மக்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தாரா? இன்றும் திபெத்திய லாமாக்கள் மற்றும் சீனத் துறவிகள் சில நிமிடம் தியானம் செய்துவிட்டு மறைந்து போவதற்கு பின்னால் போகர் கொடுத்த இந்த மனோவேக ஃபார்முலாதான் காரணமா? அப்படியானால் நாமும் இந்த வேகம் பெற முடியுமா? போகர் சொல்கிறார், மனதை ஜெயித்தவனுக்கு ஆகாயம் ஒரு தெரு என்று. அந்த மனதை அடக்கும் இரகசிய பயிற்சி இன்றும் போகர் 7000 ஆழமான பக்கங்களில் ஒளிந்துதான் இருக்கிறது. நண்பர்களே, நாம் இன்னும் தூரம் போக வேண்டியிருக்கிறது. சித்தர்கள் காட்டிய வழி என்பது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பயணத்திற்கான நுழைவாயில். அடுத்து 500 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் அந்த செம்பு குதிரை ரகசியம் என்ன? பெட்ரோல் இல்லாமல் இயங்கிய அந்த மெக்கானிக்கல் வாகனம் எது? அடுத்த அதிரடி மர்மத்தை டீகோட் செய்வோம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்புறம் நாம போகர் சீரீஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. 2வது செம்பு குதிரை, சித்தர்களின் மெக்கானிக்கல் வாகனம். நண்பர்களே, கற்பனை செய்து பாருங்கள். பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, ஏன் மின்சாரம் கூட கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். அந்த காலத்துல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக குதிரைகளையும் மாட்டு வண்டிகளையும் தான் மக்கள் பயன்படுத்தினாங்க. ஆனா அதே காலத்துல ஒரு சித்தர் செம்பினால் ஒரு குதிரையைச் செஞ்சு அதுல ஒரு திரவத்தை ஊற்றி சாவி கொடுத்தா அது பல 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது ஏதோ கற்பனை கதை இல்லை,
போகர் 7000 நூல்ல ஒரு இன்ஜினியரிங் மேனுவல் மாதிரியே இது விவரிக்கப்பட்டிருக்கு. போகர் உருவாக்கிய அந்த ஆன்ஷியன்ட் மெக்கானிக்கல் வெஹிக்கிள் ரகசியத்தை இன்னைக்கு உடைப்போம் வாங்க. பகுதி 1. எந்திர குதிரையின் அமைப்பு, தி மெக்கானிக்கல் அனாட்டமி. போகர் வெறும் ஆன்மீகவாதி மட்டுமில்லை, அவர் ஒரு சிறந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் செம்பினால் ஒரு குதிரை உருவத்தை செய்கிறார். அது பார்க்கறதுக்கு சாதாரண குதிரை மாதிரி இருந்தாலும் அதோட வயிற்று பகுதிக்குள்ள விசித்திரமான எந்திர அமைப்புகள் இருக்கு. போகர் பாடல். செம்பினால் குதிரை சிறப்பாய்ச் செய்து வயிற்றில் மருந்தினை வளமாய்ப் பூட்டி சாவியை திருகித் தானும் ஏறினாள் காவிய உலகெங்கும் கடுகி ஓடுமே. ஆழமான விளக்கம். போகர் என்ன சொல்றாருன்னா, செம்பினால் குதிரையைச் செஞ்சு அதோட வயிற்று பகுதியில ஒரு மருந்தை, அதாவது ஒரு திரவ எரிபொருளை பூட்ட வேண்டும். அப்புறம் அதுல இருக்கிற ஒரு ரகசிய சாவியை திருகினா அந்த குதிரை காற்றை விட வேகமா ஓடும். அந்த எந்திர குதிரை மேல ஏறி நீங்க உலகத்தையே சுத்தி வரலாம் என்கிறார் போகர். பகுதி 2. 500 கிலோமீட்டர் வேகம், ஒரு 100 காத பயணம். போகர் இந்த பாடல்ல 100 காத தூரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பண்டைய காலக்கணக்குப்படி ஒரு காதம்னா சுமார் 5 to 8 கிலோமீட்டர். அப்போ 100 காதம்னா ஒரு நாளைக்கு சுமார் 500 முதல் 800 கிலோமீட்டர் தூரம் ஓடும் வல்லமை அந்த குதிரைக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற அதிவேக கார்களுக்கு நிகரான வேகம் அது. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரற்ற செம்பு பொம்மை எப்படி ஓடும்? அதுல என்ன விதமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? போகர் குறிப்பிடுற அந்த மருந்து பாதரசத்தின் ஒரு வேதியியல் கலவையாக இருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பாதரசத்தை ஆவியாக்கி அதன் அழுத்தத்துல இயங்குற ஒரு இன்ஜினை போகர் அன்றே வடிவமைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பகுதி 3. நவீன அறிவியலும் சித்தர்களின் ரோபோட்டிக்ஸும். இன்னைக்கு நாம ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் பற்றி பெருமையா பேசுறோம். ஆனா உலோகங்களை உருக்கி அதுக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டத்தை வச்சு அதை ஒரு வாகனமா மாத்துற வித்தை தமிழர்களுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. போகர் சீனாவிலிருந்து திரும்பி வரும்போது கூட இதே மாதிரியான சில எந்திர மனிதர்களை அழைச்சிட்டு வந்ததா குறிப்புகள் இருக்கு. இது சித்தர்களின் மெட்டீரியல் சயின்ஸ் அறிவுக்கு ஒரு மாபெரும் சாட்சி. நண்பர்களே, இங்கேதான் ஒரு மர்மமான கேள்வி எழுகிறது. அந்த செம்பு குதிரை இப்போ எங்க இருக்கு? போகர் தன்னோட ரகசிய சுரங்க பாதைகள்ல இதை பயன்படுத்தித்தான் பயணம் செஞ்சாரா? ஏன்னா அவர் பாடல்ல சாவியை திருகினால்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த சாவி இப்போ யார்கிட்ட இருக்கு? ஒருவேளை அந்த தொழில்நுட்பம் நமக்கு கிடைச்சா பெட்ரோல் இல்லாத ஒரு புதிய புரட்சியை நாம உருவாக்க முடியுமா? இதற்கான விடை போகர் 7000 ரகசிய குறிப்புகளுக்குள்ள இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை செம்பு குதிரைன்னு அவர் சொல்றது ஒரு மோட்டார் வண்டியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. 3. மூலிகை ரோபோக்கள், சித்தர்களின் ஆட்டோமேஷன் ரகசியம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர் மரத்தாலும் செம்பாலும் மனித உருவங்களை செஞ்சு அதுங்களுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இயங்க வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் செஞ்ச அந்த ரோபோக்கள் காவல் காக்கும், பேசும், ஏன் சமையல் கூட செய்யும்னு குறிப்புகள் இருக்கு. இது ஏதோ மாய மந்திரம் இல்லை, நீராவி மற்றும் ரசவாத முறைகளை பயன்படுத்தி அவர் உருவாக்கிய ஆட்டோமேஷன் நுட்பம். போகர் 7000 மறைந்துள்ள அந்த மர்மமான இயந்திர மனிதர்களின் ரகசியத்தை இன்னைக்கு உடைப்போம் வாங்க. பகுதி 1. மரத்தாலான எந்திர மனிதன், தி வுட்டன் ஆட்டோமேட்டன். போகர் சீனாவிற்கு போய்விட்டு திரும்பும்போது அங்கிருந்து சில அதிசயமான மர வேலைப்பாடுகளை கற்றுக்கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் சில குறிப்பிட்ட மூலிகை மரங்களைக் கொண்டு மனித உருவங்களை செய்கிறார். போகர் பாடல். சூத்திர பாவையது சொல்லும்படி செய்து காத்திரமாய் எந்திரத்தை கருதி பூட்டி வாத்திடவே நீராவி வேகத்தை செலுத்திடில் பார்த்திடவே மனிதன் போல் பணி செய்யும் பாரே. ஆழமான விளக்கம். போகர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சூத்திர பாவை, அதாவது ஒரு பொம்மையைச் செய்து அதனுள்ளே ஒரு சிக்கலான எந்திர அமைப்பை உருவாக்க வேண்டும். அதனுள்ளே நீராவியின் வேகத்தை செலுத்தினால் அந்த இயந்திரம் அப்படியே ஒரு மனிதனைப் போலவே வேலை செய்யும் என்கிறார். இதுதான் உலகின் முதல் ஸ்டீம் பவர்ட் ரோபோட். பகுதி 2. காவலுக்கு நின்ற ரோபோக்கள், தி சென்டினல் மெஷின்ஸ். போகர் தனது ரசவாத கூடத்தையும் தான் தவம் செய்யும் இடத்தையும் பாதுகாக்க இதுபோன்ற எந்திர மனிதர்களை வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. யாராவது உள்ளே நுழைந்தால் அந்த எந்திரங்கள் அவர்களை தடுத்து நிறுத்தும். இது இன்றைய சென்சார் பொருத்தப்பட்ட தானியங்கி கதவுகளுக்கு சமமானது. அது எப்படி தானா இயங்கும்? போகர் அந்த இயந்திரங்களுக்குள் சில பாஷான கட்டுகளையும் ரசமணி சக்கரங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த ரசமணிகள் ஒருவிதமான காந்த அதிர்வை உருவாக்கி அந்த இயந்திரத்தை இடைவிடாமல் இயங்க வைக்கும். பேட்டரி இல்லாத, மின்சாரம் இல்லாத ஒரு நிரந்தர ஆற்றல் மூலம் இது. பகுதி 3. நவீன அறிவியலும் போகரின் மெக்கானிக்ஸும்.
இன்னைக்கு நாம ஹைட்ராலிக்ஸ் மற்றும் நியூமேட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மெஷின்களை இயக்குறோம். ஆனா போகர் நீராவியின் அழுத்தத்தையும் ரசவாத திரவங்களின் வீரியத்தையும் பயன்படுத்தி ஒரு ரோபோவை இயக்கியிருக்காரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓலைச்சுவடியில இயந்திரம் செய்யும் முறை இவ்வளவு தெளிவா இருக்குன்னா தமிழர்களின் பொறியியல் அறிவு எவ்வளவு உச்சத்துல இருந்திருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. நண்பர்களே, இங்கேதான் ஒரு மர்மம் இருக்கு. போகர் உருவாக்கிய அந்த ரோபோக்கள் இப்போ எங்க இருக்கு? ஒருவேளை பழனிமலைக்குள்ள இருக்கிற ரகசிய குகைகள்ல இன்னும் அந்த எந்திர மனிதர்கள் காவல் காத்துட்டு இருக்காங்களோ? ஏன்னா சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, போகர் தன்னோட சமாதிக்குள்ள போற வழியில பல சூத்திர பாவைகளை ஆட்டோமேட்டிக் டிராப்ஸ் வச்சிருக்காருன்னு. அந்த இயந்திரங்களை மீறி யாராலையும் உள்ள போக முடியாது. அந்த ஆட்டோமேஷன் ரகசியம் யாருக்காவது தெரிஞ்சா இன்னைக்கு இருக்கிற ரோபோட்டிக்ஸ் உலகமே தலைகீழா மாறும். நண்பர்களே, சித்தர்கள் வெறும் சாமியார்கள் இல்லை, அவங்க மாபெரும் விஞ்ஞானிகள். 4 போகரின் ரகசிய ஆய்வகம், சித்தர்களின் ஆய்வக மர்மம். நண்பர்களே, இன்னைக்கு நாம நவீன வேதியியல் ஆய்வகங்கள்ல டெஸ்ட் டியூப் அதாவது சோதனை குழாய், பீக்கர் அதாவது முகவை, டிஸ்டிலேஷன் பிளாஸ்க் அதாவது வடித்திறக்கல் குடுவை அல்லது காய்ச்சி வடித்தல் குடுவை என பல விலையுயர்ந்த கண்ணாடி கருவிகளை பார்க்கிறோம். ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வசதியும் இல்லாத காலத்துல சித்தர்கள் எப்படி தங்கம் செஞ்சாங்க, எப்படி வீரியமான மருந்துகளை தயாரிச்சாங்க? அவங்க வெறும் சமையல் பானைகளை பயன்படுத்தல. அவங்க கிட்ட வாலுகா இயந்திரம், சுடக்கு இயந்திரம்னு ஒரு மிகப்பெரிய ஆய்வகமே இருந்திருக்கு. நவீன விஞ்ஞானிகளே வியக்கும் அளவுக்கு வெப்பநிலையை துல்லியமா கணக்கிட்டு அவங்க செஞ்ச அந்த ரசவாத கூடத்தின் ரகசியத்தை இன்னைக்கு உடைப்போம். வாங்க. பகுதி 1. வாலுகா இயந்திரம், மணல் சூட்டு அடுப்பு, தி சாண்ட்பாத். போகர் தனது ரசவாத கூடத்தில் பயன்படுத்திய மிக முக்கியமான கருவி வாலுகா இயந்திரம். ஒரு பாத்திரத்தில் மணலை நிரப்பி அதற்கு நடுவில் மருந்தை வைத்து எரிக்கும் நுட்பம் இது. போகர் பாடல். பண்பான வாலுகா இயந்திரம் தன்னில் மணல் தன்னை பாதியாய் நிறைத்து வைத்து மண்மூடிச் சீலை செய்து எரித்திடவே விண்போல மருந்தெல்லாம் வீரியமாம்பாரே. ஆழமான விளக்கம். போகர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாத்திரத்துல மணலை நிரப்பி அதுக்கு நடுவுல மருந்த வைக்கணும். ஏன்னா நெருப்பு நேரடியா பட்டால் மருந்து கருகிடும். ஆனா மணல் வழியா வெப்பம் போகும்போது அது சீராக இருக்கும். இன்னைக்கு ஆய்வகத்துல பயன்படுத்துற மணல் சூடு அல்லது செயற்கை அடைகாப்பான் அதாவது இன்குபேட்டர் தொழில்நுட்பத்தை போகர் அன்றே மண்பாண்டத்துல செஞ்சு காட்டியிருக்கிறாரு. பகுதி 2. சுடக்கு இயந்திரம், சொட்டு நீர் வடித்தல், ஏன்ஷியன்ட் டிஸ்டிலேஷன். சுடக்கு இயந்திரம் இது மூலிகைகளோட சாரத்தை மட்டும் சொட்டு சொட்டா வடிக்க பயன்படுற கருவி. இன்னைக்கு நாம பயன்படுத்துற நீராவி வடித்தல் கருவிகளுக்கு இதுதான் தாத்தா. ஒரு பானைக்கு மேல இன்னொரு பானைய வச்சு களிமண் கொண்டு சீலை செஞ்சு நீராவிய பிடிச்சு அதை திரவமா மாத்திர வித்தை இது. இதை பயன்படுத்தித்தான் போகர் திராவகம் எனப்படும் இயற்கை ஆசிட்களை தயாரிச்சாரு. ஒரு திரவத்தை எப்படி தூய்மைப்படுத்துறதுன்னு உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தது நம்ம சித்தர்கள் தான். பகுதி 3. புடம் போடுதல், வெப்பநிலை கணக்கு, தி ஆர்ட் ஆஃப் கல்சினேஷன். சித்தர்கள் வெப்பநிலையை எப்படி அளந்தாங்க தெரியுமா? புடம் போடுதல் மூலமா. ஒரு குழி வெட்டி அதுல எத்தனை வரட்டிகளை அடுக்கணும்னு கணக்கு இருக்கு. கஜபுடம்னா 1000 வரட்டிகள், காடைப்புடம்னா குறைவான வெப்பம். அணுக்களை சிதைக்காம ஒரு உலோகத்தை பஸ்பமாக்க எவ்வளவு டிகிரி சூடு வேணும்னு அவங்க விரல் நுனியில வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரிக் மஃப்ளர் ஃபர்னஸ் அதாவது மின்சார குழல் உலை செய்யற வேலைய போகர் வெறும் வரட்டிகளை வச்சு செஞ்சிருக்காரு. நண்பர்களே, இங்கதான் ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. போகர் பழனி முருகன் சிலையை செய்யும் போது இந்த இயந்திரங்களை பயன்படுத்தித்தான் 9 விஷயங்களை ஒன்னா சேர்த்தாரு. அந்த நவபாஷான கலவை இன்றும் கரையாம இருக்க காரணம் அவர் பயன்படுத்தின அந்த ரசாயன பிணைப்பு நுட்பம்தான். ஒருவேளை அந்த ரகசிய இயந்திரங்கள் இப்போ நமக்கு கிடைச்சா புற்றுநோய் போன்ற தீராத நோய்களுக்கு கூட அணு அளவில் வேலை செய்யற மருந்துகளை நம்மால தயாரிக்க முடியுமா? அந்த சித்தர் ஆய்வகம் இப்போ எங்க இருக்கு? பழனி மலையின் அடிவாரத்திலா அல்லது ரகசிய குகைகளிலா? யாருக்குமே தெரியாத மர்மமாவே இன்று வரை இருக்கிறது. 5 போகரின் பயணக் குறிப்புகள், ரோமாபுரி முதல் காசி வரை. நண்பர்களே, இன்னைக்கு நாம வெளிநாடு போகணும்னா பாஸ்போர்ட், விசா, பிளைட் டிக்கெட்னு ஏகப்பட்ட முறைமைகள் இருக்கு. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி போகர் இங்கிருந்து கிளம்பி சீனா, ரோமாபுரி, அரேபியா, காசின்னு உலகம் முழுக்க சுத்தி வந்திருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ம ஊர் சித்தர்களை வெறும் ஊருக்குள்ள மட்டும் இருக்கிற சாமியார்கள்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அந்த காலத்திலேயே உலகளாவிய அறிவு பரிமாற்றம் செஞ்ச உலகளாவிய பயணிகள், அதாவது குளோபல் டிராவலர்ஸ். குறிப்பா மகா சித்தர் போகர் போன இடங்கள்ல என்ன பார்த்தாரு, அங்க இருந்த மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு தன்னோட போகர் 7000 நூல்ல தெளிவா எழுதியிருக்காரு. வாங்க, போகரோட அந்த வேர்ல்டு டூர் ரகசியங்களை இன்னைக்கு பார்ப்போம். பகுதி 1. ரோமாபுரி பயணம், தி ரோமன் கனெக்ஷன்.
போகர் தனது பாடல்களில் ரோமாபுரி தேசத்திற்குச் சென்றதை மிகத் தெளிவாக குறிப்பிடுகிறார். அங்கிருந்த மக்களின் தோற்றம் மற்றும் அவர்களின் ரசவாத அறிவை பற்றி அவர் பாடும் விதம் ஆச்சரியமானது. போகர் பாடல்: ரோமாபுரி தேசம்தான் சென்றேன் யானும், நலமான மாந்தர்களை அங்கே கண்டேன், கோமான்கள் ரசவாதம் பேசி நின்றார், நயமான மருந்துகளை பகிர்ந்து கொண்டேன். ஆழமான விளக்கம்: போகர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரோமாபுரி தேசத்துக்கு போனப்போ அங்கிருந்த மக்கள் ரசவாதத்தை பத்தி பேசிக் கொண்டிருந்தார்களாம். அவர்களுடன் இணைந்து போகர் தனது மருத்துவ ரகசியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம மேற்கத்திய மருத்துவம்னு சொல்ற பல விஷயங்களுக்கு அடிநாதம் அன்னைக்கே போகர் அங்க விதைச்ச சித்த மருத்துவ விதைகள்தான். பகுதி 2: சீனாவும் போயாங் ரகசியமும். தி சைனா எக்ஸ்பெடிஷன். போகர் சீனாவுக்கு போய் அங்க போயாங் என்ற பெயரில் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. நாம முதல் பாகத்துல பார்த்திருப்போம், அங்கிருந்த மக்களுக்கு காயகல்ப முறைகளையும் தற்காப்பு கலைகளையும் சொல்லிக் கொடுத்தார். அவர் அங்கிருந்து வரும்போது சும்மா வரல, அங்கிருந்த சிறந்த சீடர்களையும் சில அதிசய இயந்திரங்களையும் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு. இன்னைக்கு சீனாவில் இருக்கிற பாரம்பரிய சீனா மருத்துவம் மற்றும் அக்குபஞ்சர் நுட்பங்கள்ல நம்ம சித்த மருத்துவத்தோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுக்கு போகர் தான் மிக முக்கியமான காரணம். பகுதி 3: காசி முதல் கைலை வரை. தி ஸ்பிரிச்சுவல் மேப். இந்தியாவிற்குள்ளும் போகர் விட்டு வைக்கல. காசி, காஞ்சிபுரம், கேதார்நாத்னு ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்துக்கும் போயிருக்காரு. அங்க இருந்த மூலிகைகளை ஆய்வு செஞ்சிருக்காரு. அவர் பாடல்கள்ல ஒரு இடத்துல காசி நகர் சென்ற போது கண்ட விந்தைன்னு சில வேதியியல் மாற்றங்களை பத்தி எழுதியிருக்காரு. சித்தர்கள் வெறும் ஆன்மீகத்துக்காக பயணம் செய்யல, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மண், நீர் மற்றும் மூலிகைகளை ஆய்வு செய்கிற ஒரு அறிவியல் ஆய்வுக்காகவே உலகம் முழுக்க பயணிச்சிருக்கிறாங்க. நண்பர்களே, இங்கதான் ஒரு பெரிய மர்மம் இருக்கு. ஒரு மனுஷன் இவ்வளவு நாடுகளுக்கு எப்படி பயணம் செஞ்சிருக்க முடியும்? போகர் தன்னோட செம்பு குதிரை அல்லது ககன குளிகையை பயன்படுத்தி வான்வழியா பறந்து போனாரா? ஏன்னா அவர் பாடல்கள்ல வர்ற பயண வேகத்தை பார்த்தா அது சாதாரண நடைப்பயணம் மாதிரி தெரியல. பல 1000 மைல்களை சில நாட்கள்ல அவர் கடந்திருக்காரு. அந்த ரகசிய போக்குவரத்து தொழில்நுட்பம் என்ன? அவர் சீனாவில் இருந்து கொண்டு வந்த அந்த ரகசிய பீங்கான் மற்றும் கண்ணாடி தொழில்நுட்பம் எதற்கு பயன்பட்டது? அடுத்த பாகத்துல இதை பத்தி பார்ப்போம். நண்பர்களே, போகர் ஒரு உலகளாவிய விஞ்ஞானி. அவரோட பயணங்கள் நமக்கு சொல்லுற பாடம் ஒண்ணுதான்: அறிவு என்பது எல்லைகளற்றது.